ஹாய் கைஸ், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூனிட் 1 டாப்பிக்கான ஃபிசிக்ஸில் கவர் ஆகக்கூடிய நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்ஸ்னால் என்ன, யூனிவர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய சூரிய குடும்பத்தை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போங்க. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம், பேரண்டத்தின் இயல்புகள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸோ அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல யூனிவர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, பேரண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேரண்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில்லாத ஒரு எண்டுன்னே நம்ம முடிவில்லாத ஒரு விஷயம்னே நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ், சரிங்களா, ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாவில், ஒரு பெரிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அண்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்மில் திரள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. நிறைய ஸ்டார்ஸை சேர்ந்து இந்த கேலக்ஸி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேலக்ஸி எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அண்டம் வந்து உருவாகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விண்மின் மண்டலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டாக நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சூரிய குடும்பம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரிய குடும்பத்தில் என்ன இருக்கும், சூரியன் இருக்கும். சூரியன் தான் நம்மளுடைய ஸ்டாராக வந்து இருக்குங்க. அதை சுற்றி நிறைய என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கோள்கள் வந்து இருக்கும், குறுங்கோள்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி மாதிரியான கொஞ்சம் பெரிய கோள்கள் இருக்கும். அதுக்கடுத்து இந்த பிளானட்ஸை சுற்றி என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா சேட்டிலைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். துணை கோள்கள் வந்து இடம் பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்டம் யூனிவர்ஸ், அதுக்கு அடுத்த நிலையில் கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம், விண்மீன் திரள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். ஸோ அதுக்கடுத்து பிளானட்ஸ், கோள்கள். அதுக்கடுத்து துணை கோள்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம், சேட்டிலைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இட்ஸ் அ வாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இட் இஸ் அன் வாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு பரந்த வெளி, சரிங்களா, ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா நிறைய கேலக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிறைய விண்மீன் திரள்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம், ஒவ்வொரு பகுதிகள்லையும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல கேலக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விண்மீன் திரள்கள் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கோள்கள் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வால் நட்சத்திரங்கள் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட், குறுங்கோள்கள் அல்லது சிறுங்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து மீட்ராய்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய விண்கற்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இயற்கை துணைக்கோள்களும் ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயற்கை துணைக்கோள்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சொன்னதுலேயே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அண்ட் எல்லாராலையும் ஆமாம் இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்ட ஒரு தியரியை நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பிக் பேங் தியரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விண்மீன் திரள்களோ கோள்களோ இது எதுவுமே கிடையாது. சின்னதாக ஒரு புள்ளி மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த புள்ளி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள அதிகப்படியான அழுத்தங்கள் இருந்து 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 ஒரு ஸ்டேஜில் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இப்படி வெடிச்சு செதற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவானது தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அண்டம் அப்படிங்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய பெரு வெடிப்பு கொள்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பேங் தியரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அண்டமும் உருவானுச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த பெருவெடிப்பு எப்போ நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 13.8 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பெருவெடிப்பு வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில எவிடன்ஸும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் தியரி இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி இன்னும் சில
கோட்பாடுகள்லாம் இருக்கு நம்மளுடைய யூனிவர்ஸ்னுடைய டெவலப்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிக் பேங் தியரி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸ் எகோ, சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி சின்னதா ஒரு துகள் இருந்துச்சு. அதுதான் வெடிச்சு சிதறி என்னவா மாறுனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அண்டமா, பேரண்டமா உருவானுச்சு அப்படிங்கறத இது குறிப்பிடுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்வர்ட் ஹபிள் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எட்வர்ட் ஹபிள் என்ன பண்றாருன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து பிக் பேங்ல இருந்து தான் உருவாச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த யூனிவர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிலையானதா இல்லாம வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஹபிள் அவர்கள் தான் வந்து நமக்கு வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிக் பேங் தியரியை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் லாமட்ரே, சரிங்களா, ஜார்ஜ் லாமட்ரே அப்படிங்கிறவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிக் பேங் தியரி வந்து ஏற்பட்டதற்கான அந்த ஒரு முன்வெளிவை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பிக் பேங் தியரியை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லெமெட்ரே அவர்கள் தான் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் தான் முதல்ல இந்த பிக் பேங் தியரியை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிக் பேங் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடியே சொல்கிறோம். ஒரு சின்ன புள்ளி இருக்கும், அந்த சின்ன புள்ளியில இருந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறதா இந்த பிக் பேங் தியரி. அந்த சின்ன புள்ளி என்ன ஆகுது அப்படின்னா வெடிச்சு செதறி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரான்களும் நியூட்ரான்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரியான சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ரிலீஸ் ஆன உடனே நிறைய நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அணுக்கரு இணைவு வந்து நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு வந்து இந்த அணுக்கரு இணைவு வந்து நடக்குது. ஸோ இந்த அணுக்கரு இணைவு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த 3,80,000 வருடங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து இங்க ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ரியாக்ஷனுக்குள்ள போய் தான் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்டம் வந்து டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 13.8 பில்லியன் இயர்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அண்டம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு, அண்டம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றதா இந்த பிக் பேங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல ஒரு சின்ன புள்ளியா இருக்கு, அதுக்கடுத்து வெடிப்பு நிகழுதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான் மாதிரியான சின்ன சின்ன சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து உருவாகுது. அது வந்து எங்கே போகுது அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அணுக்கரு இணைவுக்குள்ள போகுது. அந்த அணுக்கரு இணைவு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 20 நிமிடங்களுக்கு அப்புறம் முடிவுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3,80,000 வருடங்களுக்கு அடுத்து நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்டமா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறதா அந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் லெமெட்ரே அவர்கள் தான் இந்த பிக் பேங் தியரி வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்சேட்டிங் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பல்சேட்டிங் தியரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த பல்சேட்டிங் தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 8 பில்லியன் ஆண்டுகளுக்கு, சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய 8 பில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய அண்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருங்கும். அடுத்த ஒரு 8 பில்லியன் ஆண்டுகளுக்கு வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அது விரிவடைய ஆரம்பிக்கும், சரிங்களா. முதல்ல என்ன செய்யும் கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 8 பில்லியன் ஆண்டுகளுக்கு அது சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகுன்னா மறுபடியும் அது விரிவடைய ஆரம்பிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறது தான் இந்த பல்சேட்டிங் தியரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆதர் எட்டிங்டனும் இங்கே இருக்கக்கூடிய சிப்பெட்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தியரியை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் பல்சேட்டிங் தியரியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் 8 மில்லியன் ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா முதல்ல வளர ஆரம்பிக்கும், மறுபடியும் சுருங்க ஆரம்பிக்கும், அடுத்து மறுபடியும் அது வளர ஆரம்பிக்கும், மறுபடியும் அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா சுருங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க வந்து முன்மொழிஞ்சாங்க. இதுதான் இந்த பல்சேட்டிங் தியரி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டெடி ஸ்டேட் தியரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹர்மன் போண்டி, தாமஸ் கோல்ட் அண்ட் ஃபெட் ஹோய்லே இவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னது தான் இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி. ஸ்டெடி ஸ்டேட் தியரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
எப்போதுமே இந்த யூனிவர்ஸ்னுடைய டென்சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இந்த யூனிவர்ஸ்னுடைய டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாம கிட்டத்தட்ட நிலையானதாகவே இருக்கும். கரெக்டு தான். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிக் பேங் தியரி வந்து ஒன்று சொல்லியிருக்கும். பிக் பேங் தியரி வந்து என்ன சொல்லுன்னா, இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய அடர்த்தி வந்து குறையுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிக் பேங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான யூனிவர்ஸ் இருக்கும்போது, கம்மியான கேலக்ஸி இருக்கும்போது யூனிவர்ஸ்னுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது அது எல்லாரும் பக்கம் பக்கமாக இருப்பாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேலக்சிஸ் எல்லாமே தூரம் தூரமாக போயிடும். இதனுடைய அடர்த்தி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி. ஆனால் இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி வந்து என்ன சொல்லுதுன்னா, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் வந்து வளருது. ஆனா இப்படி வளரும் போது அதனுடைய டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடர்த்தியில எந்த ஒரு மாற்றமும் நிகழறது கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் நடக்கிறது கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னதுதான் இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள் வந்து இருந்துச்சுங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, யாரு இந்த சூரிய குடும்பத்தினுடைய மைய பகுதியில் இருக்கா அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஜியோசென்ட்ரிக் மாடலை பொறுத்த வரைக்கும் பூமி தான் சென்டரில் இருக்கு. ஸோ இந்த பூமியை சுற்றி தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சன்னாக இருக்கலாம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மூணாக இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மொத்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூமியை சுற்றி தான் சுற்றி வருது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலமி, ஆரியபட்டா இவங்க எல்லாருமே சொன்னதை நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாலமி, அதே மாதிரி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரியபட்டா எல்லாருமே இதை தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற மாற கோப்பர்னிக்கஸ் சரிங்களா, கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஹேலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த ஹேலியோசென்ட்ரிக் மாடல்னா என்னன்னா சன் சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சூரியன் தான் நடுவில் இருக்குது. மொத்த கோள்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சன்னை வந்து சுற்றி வருது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா. இவர் வந்து சொல்லியிருப்பாரு. பின்னால் டெலஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொலைநோக்கிகளினுடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறம் ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய கோப்பர்னிக்கஸ் சொன்னது தான் கரெக்டு. இங்கே இருக்கக்கூடிய ஹீலியோசென்ட்ரிக் மாடலில் தான் இங்கே இருக்கக்கூடிய சன் வந்து நடுவில் இருக்குது, அதை நிறைய பிளானட்ஸ் வந்து சுற்றி வருது சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோள்கள் வந்து சுற்றி வருது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். விண்மீன்கள். இந்த விண்மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட விண்மீன்களை நம்ம டெய்லியும் ஸ்கைல வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான விண்மீன்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேலக்சிஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய விண்மீன் திரள் இருக்கு இல்லையா, அந்த விண்மீன் திரள்லையுமே ஒவ்வொரு விண்மீன் திரள்லையும் 100 பில்லியனுக்கும் மேற்பட்ட விண்மீன்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அதுக்கும் மேற்பட்ட விண்மீன்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த விண்மீன் திரள்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் கேலக்சிஸ் வந்து இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் வந்து இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேலக்ஸி அப்படிங்கிறத பார்க்குறோம். கேலக்ஸினா என்னென்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈர்ப்பு விசையினால் ஒன்றோடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கப்பட்டு ஒரே இடத்துல சின்ன சின்ன கூட்டம் கூட்டமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேலக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு சரிங்களா. கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய கேலக்ஸி தான் என்னதுன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பால்வெளி அண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இங்கே பால்வெளி அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பெருவெடிப்பு நடந்து 5 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா இந்த மில்கி வே கேலக்ஸி வந்து உருவானது அப்படிங்கக்கூடிய ஒரு தியரி வந்து நமக்கு இருக்குங்க சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது 5 பில்லியன் வருடங்கள் ஆச்சு இந்த நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி உருவாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நாம் மில்கி வே கேலக்சியில் இருக்கோம். நமக்கு அருகாமையில் வேறு ஏதாவது ஒரு கேலக்ஸி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஆண்ட்ரோடமைடா சரிங்களா. ஆண்ட்ரோடமைடா கேலக்ஸி வந்து நமக்கு மிகவுமே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் திரளாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கேலக்சியில் நாம் இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் தான். சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து சூரியன் இருக்குது. சூரியனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளானட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. 8 பிளானட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 8 பிளானட்ஸ்லையுமே
4 பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய குறுங்கற்கள் அல்லது குறுங்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த பெல்ட்டுக்கு வெளியவும் ஸோ அதுவே இங்கே இருக்கக்கூடிய 4 கோள்கள் வந்து இந்த பெல்ட்டுக்கு உள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோள்கள் எல்லாமே சூரியனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையின் காரணமாக அதை சுற்றி வரக்கூடிய கோள்களாக இந்த கோள்களை நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா. ரைட். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமான சூரியன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டார் தான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நட்சத்திரம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பெரும் பகுதி கிட்டத்தட்ட 75% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைட்ரஜனால உருவானது. மீதி இருக்கக்கூடிய 25% வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீலியம்னால உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹீலியம்னால உருவானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சூரியன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எப்போதுமே ஒரு ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலும் ஒளி ஆற்றலும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அணுக்கரு இணைவு வினை வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்குங்க. அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து இணைஞ்சு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீலியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நிறைய எனர்ஜி ஆற்றல் மூலங்கள் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகப்படியான வெப்ப ஆற்றலும் ஒளி ஆற்றலும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அணுக்கரு இணைவின் அடிப்படையில் சரிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சி உருவாகும் போதே கிட்டத்தட்ட ஒரு 0.4 பில்லியன் இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உருவானது தான் நம்மளுடைய சன்னை நம்ம பார்க்குறோம். 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.392,000 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இதனுடைய டயாமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய விட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய வால்யூம் பருமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன் டைம்ஸ் ஆஃப் எர்த். இன்னைக்கு நம்மளுடைய பூமியை விட 1.3 மில்லியன் மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வால்யூம் வந்து இருக்கும், பருமன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 1.49 சரிங்களா. 1.49 அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. 149 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. 149 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சன்னினுடைய கிராவிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய சன்னினுடைய ஈர்ப்பு விசை எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமியை விடவுமே 28 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய பூமியை விடவுமே 28 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய பரப்புல வந்து புறப்பரப்புல வந்து எவ்வளோ அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உட்கரு அல்லது உட்பகுதியினுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.5 பில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் அதிக லெவலில் என்ன இருக்கும் 75% ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு 25% ஹீலியம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மீதி ஒரு 70 தனிமங்கள் வந்து இருக்கும். இன்னும் அதிகமான தனிமங்கள் கூட இருக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 தனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனை சென்டரா வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 8 கோள்கள் வந்து இந்த சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. 8 கோள்கள் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சரிங்களா ஒரு எலிப்டிக்கல் பாதையில் வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கோள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தா அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த குறுங்கோள்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக்கி பிளானட் அப்படி இல்லை அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த கோள்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு பாறை சார்ந்த கோள்களா இருக்கலாம் அல்லது ஒரு நிலம் சார்ந்த கோள்களா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4 கிரகங்களையும் நம்மளால பார்க்க முடியும் அல்லது இந்த 4 கோள்களையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கேசியஸ் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய வாயு கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அவுட்டர் பிளானட்ஸ் வெளிக்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ இந்த வாயுக்கோள்களை பொறுத்த வரைக்கும்
ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனை நம்மளால பார்க்க முடியும். வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த 4 கோள்களையும் நம்மளால பார்க்க முடியுங்க. ஸோ இந்த 4 கோள்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்குடு பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த கோள்களை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த சாட்டர்ன் இருக்கு இல்லையா, சனி இருக்கு இல்லையா, சனியை சுற்றி நம்மளால இந்த மாதிரியான ஒரு ரிங்கை வந்து நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா, அவுட்டர் லேயர் ரிங்கை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 கோள்களும் பெரும்பாலும் எதனால் ஆனதாக இருக்குன்னா கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாயுக்களால் ஆனதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து இந்த 4 கோள்களை பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னர் பிளானட்ஸ் இது எல்லாமே அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் உட்கோள்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெளிக்கோள்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெர்க்குரி அப்படிங்கிறத பார்க்குறோம். மெர்க்குரி புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிகவுமே அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னுக்கு ரொம்பவுமே நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கோளாக யாரை பார்க்குறோம் கேட்டிங்கன்னா இவங்கள தான் நம்ம பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்டாக நம்ம பார்ப்போம். சரிங்களா, இவங்களும் ரொம்ப அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு கோளாக பார்க்கலாம். ஏன்னா இந்த கோளில் வந்து பார்த்திங்கன்னா மிகவுமே அருகாமையில் சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான வெப்பம் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த கோளில் வந்து வாட்டர் வந்து இருக்காது. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஐஸோ வாட்டரோ வந்து இந்த கோளில் வந்து இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஒரு சூரியனுக்கு அருகாமையில் இருக்க அதிகப்படியான வெப்பத்தை இது பார்க்குது. ஸோ அதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடங்களில் பெரிய லெவலில் நீரோ அல்லது ஐஸோ வந்து அங்கே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாலை நேரங்கள்லையும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரங்களையும் சூரிய உதயம் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த கோள்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அதை பார்க்கலாம். இந்த கோள் காலையில் பயங்கர ஹாட்டாக இருந்தாலும் அதுவே நைட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அதனுடைய பின்பகுதியில் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய வீனஸ் வெள்ளி அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரிய குடும்பத்தில் 2வது கோளாக இருக்கக்கூடியதான் இந்த வெள்ளி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூமி மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு பூமியினுடைய அளவு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா எர்த்வின் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. பூமியினுடைய இரட்டையர் அப்படின்னு நம்ம இதை சொல்றது உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீனஸ் தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிகப்படியான வெப்பம் மிகுந்த ஒரு கோளாக நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதனுடைய அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இதனுடைய வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா CO2 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிக லெவலில் இருக்கிறதுனால இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்துக்குள்ளே வரக்கூடிய ஹீட்டை வந்து வெளியே போக விடாது. சரிங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் கேஸ் இந்த மாதிரியான டேர்ம்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸில் ரொம்ப முக்கியமானது இந்த CO2. ஸோ அப்போ இந்த CO2 என்ன பண்ணுன்னா இன்றைக்கி ஒரு வீனஸ் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கும். சரிங்களா, அதை சுற்றி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அட்மாஸ்பியர் இருக்கும்போது ஏதாவது ஹீட் உள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சூரிய வெப்பம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த வெப்பத்தை வந்து வெளிப்போக விடாது, மறுபடியும் இங்கேயே தடுத்து இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வீனஸ் வந்து எப்போதுமே ரொம்ப ஹாட்டான ஒரு பிளானட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மொத்த எல்லா பிளானட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வந்தால் இவங்க மட்டும் என்ன செய்வாங்கன்னா கிளாக் வைஸில் வந்து சுற்றி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இவங்களும் பார்க்கலாம். பின்னாடி இன்னொரு கோள் இதே மாதிரி சுற்றி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து சுற்றி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வரதன் காரணமாக தான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சூரிய உதயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்லேயும் அதுவே சூரியன் மறைவு வந்து ஈஸ்ட்லேயும் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை இல்லையா, ஈஸ்ட்டில் வந்து சூரியன் உதிக்கும், வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் மறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து
சுற்றுவாங்க சரிங்களா. ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 3வது கோளான எர்த் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ப்ளூ பிளானட், ஒரு நீல கோள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. காரணம் என்னன்னா விண்வெளியிலிருந்து பார்த்தா ஒரு ப்ளூ கலர்ல நம்மளுடைய எர்த்து தெரியுங்க. ஏன்னா அதிகப்படியான வாட்டர் வந்து இங்க இருக்கு. கிட்டத்தட்ட பூமியில 4ல் 3 பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரினால் சூழப்பட்டதா இருக்கும். ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கோளா இந்த கோளை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. சூரியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து சுற்றி வருவாங்க. ஸோ இப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இயர்லி கம்ப்ளீட் ஆகும். இயர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சுத்தம் வந்து நம்ம இயர் வந்து முடியும். ஸோ தன்னைத்தானே இவங்க சுற்றிப்பாங்க. ஒரு நாள் வந்து அதுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனை சுற்றி வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் அப்படிங்கக்கூடிய அளவில் சுற்றி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் அப்படிங்கக்கூடிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய சூரியனை வந்து சுற்றி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமிக்கு வந்து மூன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலவு வந்து ஒரு நேச்சுரல் சேட்டிலைட்டாக பார்க்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மெர்க்குரிக்கும் சரி வீனஸ்க்கும் சரி நேச்சுரல் சேட்டிலைட் கிடையாது. குறுங்கோள்கள் வந்து ஸோ அதை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள்கள் வந்து கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து உண்டு சரிங்களா. பூமிக்கு வந்து நிலா வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், ஒரு 4வது பிளானட்டாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஒரு சிகப்பு கோளா நம்ம சொல்லுவோம். ஏன் இவங்களை ரெட் பிளானட் நம்ம சொல்றோங்கன்னா இவங்களை பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் பந்து மாதிரி தெரியுவாங்க சரிங்களா. ரெட் கலர்ல வந்து தெரியுவாங்க. அது மெயினா எதன் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அயன் ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடுகள் வந்து அதிக லெவலில் இருக்கும். அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வந்து தெரியுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்டா. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இது இந்த மார்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயங்க தெரிஞ்சுக்கோங்க. இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ 2014 என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2014 மங்கள்யான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இந்த மாமை வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இது பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் உலகளாவிய நாடுகள்லேயே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மார்ஸுக்கு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ப்ராஜெக்டாக நம்ம இந்த மாமை நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மங்கள்யானை நம்மளால் பார்க்க முடியும். ரைட். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 நேச்சுரல் சேட்டிலைட் வந்து இவங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீமோஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போபோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வியாழன். வியாழனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஷியஸ் ஜெயண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாயுக்களால் ஆன மிகப்பெரிய கோளா நம்ம பார்க்குறோம் சரிங்களா. மிகப்பெரிய கோளா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எர்த்தை விடவுமே 11 மடங்கு வந்து பெரிய ஒரு கோளா யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 96 நேச்சுரல் சேட்டிலைட்ஸை வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 96 நேச்சுரல் சேட்டிலைட்ஸை வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதிகப்படியாக இவங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் தான் ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேஸஸ் தான் ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டியஸ்ட் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகப்படியான காற்று வீசக்கூடிய ஒரு கோளா யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வியாழன் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிகப்படியான காற்று வீசக்கூடிய ஒரு கோளா ஜூபிட்டர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சூரியனை சுற்றி வராங்க இல்லையா. ஸோ அப்படி சுற்றி வரக்கூடிய கோள்கள்லேயே ஃபாஸ்டஸ்டாக இருக்கக்கூடியது இவங்க தான் சரிங்களா. ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கோளா யாரை பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜூபிட்டரை வியாழனை நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதன் காரணமாக தான் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப அதிகப்படியான காற்று வீசக்கூடுற மாதிரி தெரியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த வியாழனில். ஸோ அதுக்கடுத்து
இங்க இருக்கக்கூடிய சனி சர்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்டன்ல ரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய அதனுடைய அவுட்டர் லேயர்ல என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா சில வளையங்களை வந்து தென்பட முடியாது, சில வளையங்களை வந்து நம்மளுக்கு தென்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோவிஷ் கலரில் வந்து இவங்க இருப்பாங்க. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட்ல அதிகப்படியான நிலவுகளை வைத்திருக்கக்கூடியது இவங்க தான். கிட்டத்தட்ட 146 நிலவுகள் வந்து இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மாறி இருக்குங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 146 நிலவுகளை வைத்திருக்கக்கூடியது இந்த சர்டன் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மூன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இங்க இருக்கக்கூடியதுலயே அதிகப்படியான நிலவுகளை வைத்திருக்கக்கூடியது யாருன்னா சர்டன் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 146 மூன்ஸ்லயும் ரொம்ப பெரிய மூணா நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா டைட்டனை பார்க்குறோம். டைட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இங்க இருக்கக்கூடிய துணைக்கோள்கள்லயே அதிகப்படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நமக்கு எப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கோ, வளிமண்டலம் இருக்கோ, அதே மாதிரி வளிமண்டலத்தை உடைய ஒரு கோளை யாரை பார்க்குறோம், டைட்டனை பார்க்குறோம். ஸோ அந்த அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய யுரேனஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். யுரேனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து சூரியன்லேருந்து ரொம்ப விலகி இருக்கிறனால இவங்ககிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டில்ட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ அந்த டில்ட்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப சாஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. இவங்களுடைய ஆக்சிஸ்லேருந்து இவங்க ரொம்பவுமே சாஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 98 டிகிரி அளவுக்கு இவங்க வந்து சாஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால இவங்களை பார்க்கும்போது அப்படியே உருள்ற மாதிரி தெரியும் சரிங்களா. இவங்க சுத்துறது வந்து உருள்ற மாதிரி தெரியும். ஸோ அதன் காரணமாக இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு உருளும் கோள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு சரிங்களா. உருளும் கோள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ரோலிங் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோலிங் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு உருளும் கோள் அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் சம்மர் அண்ட் லாங்கஸ்ட் வின்டர் வந்து இங்கே தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா 42 வருஷம் ஆகும் சரிங்களா. ஒரு சம்மர் முடிஞ்சு அடுத்த வின்டர் வரதுக்கு 42 வருஷம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு வின்டர் முடிஞ்சு அடுத்த சம்மர் வரதுக்கு 42 வருடங்கள் இங்கே ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய நெப்டியூனை நம்ம பார்க்குறோம். ஒரு கிரீனிஷ் கலர்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெப்டியூனை பொறுத்த வரைக்கும் கிரீனிஷ் கலர்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதில் லார்ஜஸ்ட் வந்து ட்ரிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ட்ரிட்டான் தான் லார்ஜஸ்ட் சேட்டிலைட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளூட்டோ இருக்கு இல்லையா. இப்போ வந்து ப்ளூட்டோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளானட் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 248 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்பிட்டில் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் அவங்க ஒரு 20 வருடங்களுக்கு வந்து அந்த ஆர்பிட்டில் இருப்பாங்க, திரும்ப அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த நெப்டியூனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 14 துணைக்கோள்களை கொண்டதாக நம்ம பார்க்குறோம். 14 துணைக்கோள்களை கொண்டதாக நம்ம இவங்களை பார்க்குறோம் ரைட்டா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய குறுங்கோள்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குறுங்கோள்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்ட தொலைவில் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோள்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பாறை மாதிரி இருப்பாங்க. பெரிய அளவில் ஒரு அட்மாஸ்பியரோ அல்லது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உயிர் வாழ்றதுக்கான இதுவோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய ஒரு பெல்ட் மாதிரி இவங்க போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா சிரஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 946 கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்பவுமே பெரிய கோளாக இவங்களை நாம் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த கோள்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய சூரியனை சுற்றி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய காமெட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். வால் விண்மீன்கள். ஸோ இந்த வால் விண்மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா நிறைய ஐஸ் டஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸும் டஸ்ட்டும் இவங்களுடைய ஹெட்டில் இருக்கிறதுனால வேகமாக மூவ் ஆகும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் முளைச்சது மாதிரி தெரியும் சரிங்களா. சின்னதாக ஒரு வால் முளைச்சது மாதிரி நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர்
ஆர்பிட்ல வந்து அவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஒரு பர்ட்டிகுலர் ஆர்பிட்ல வந்து இந்த சோலார் சிஸ்டம்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து ஒரு சில டைம் வந்து இந்த கோள்களை வந்து கிராஸ் பண்ணி போவாங்க. அது மாதிரி எர்த்தை கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு காமெட்டா நம்ம ஹெய்லி காமெட்டை நம்மளால பார்க்க முடியும். ஹெய்லி காமெட்டை நம்மளால பார்க்க முடியும். இந்த ஹெய்லி காமெட் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பூமியில தென்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லாஸ்டா 1986 வந்து வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2062 வந்து நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோள்கள் மாதிரி ஒரு எலிப்டிக்கல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுவாங்க. ஆனால் கோள்கள் கிடையாது சரிங்களா. கோள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிலையான ஒரு பாத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. கோள்களை விடவுமே வேகமாக இந்த ஹெய்லி காமெட் வந்து போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் எல்லா காமெட்டுமே வேகமாக போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய இருக்கும் உள்ள. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து போகும்போது ஒரு வால் மாதிரி தெரியும். ஸோ அதன் காரணமாக இதை தான் நம்ம என்ன சொல்லுவோங்க, வால் விண்மீன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. இங்க இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் எரிக்கற்கள், அது மட்டும் இல்லாம விண்கற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய எரிக்கற்கள் அல்லது விண்கற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில டைம்ல வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய கற்கள் வந்து இது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அங்க இருக்கக்கூடிய குறுங்கோள்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிளானட்னுடைய கிராவிடேஷனல் புல்னால ஈர்க்கப்பட்டு டக்குன்னு அவங்க அந்த கோளை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். அல்லது அவங்களோட இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சுத்திட்டு இருக்கக்கூடிய பாதையிலேருந்து விலகி செல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி போகக்கூடியவங்க தான் இவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இன்னைக்கு நம்மளோட எர்த் இருக்குன்னா எர்த்துக்கு மேலே நமக்கு வந்து அட்மாஸ்பியர் அப்படிங்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கு. அட்மாஸ்பியர் அப்படிங்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் இருக்கு. ஒரு சில டைம்ல வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய அந்த குறுங்கோள்கள்லேருந்து உடஞ்சி அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேருந்து வரக்கூடிய அந்த மீட்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய வேகமாக வருவாங்க. அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க மேலே அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், உராய்வு வந்து ஏற்பட்டு ஒரு ஸ்டேஜ். ஏன்னா அவங்களும் பெரிய லெவலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஐஸ்னாலையும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலையும் ஆனவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மீட்டிராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மீட்டிராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா வருவாங்க. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள வராதுக்கு முன்னாடியே கரைஞ்சு போயிருவாங்க சரிங்களா. இவங்கள வந்து மீட்டிராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர்ஸ். ஸோ இந்த மீட்டர்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா இவங்க உள்ள வந்துருவாங்க. ஸோ எங்க வந்துருவாங்கன்னா மேலேருந்து வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வந்து என்டர் ஆயிடுவாங்க சரிங்களா. அட்மாஸ்பியர்ல என்டர் ஆயிடுவாங்க. அட்மாஸ்பியர்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிகப்படியான வாயுக்கள் வந்து உராய்வை வந்து ஏற்படுத்தும். அந்த உராய்வை ஏற்படுத்துறதன் காரணமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சே போயிடுவாங்க நம்மளுடைய அட்மாஸ்பியரில் சரிங்களா. நம்மளுடைய அட்மாஸ்பியரில் கரைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மீட்டரிட்ஸ்னா யாருன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரையும் தாண்டி நம்மளுடைய பூமியை வந்து தாக்கக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீட்டரிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இந்த மீட்டரிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீட்டரிட்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரேர் தான் சரிங்களா. எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். அண்ட் அவங்க எவ்வளோ பெருசாக வந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆகுவாங்க அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள சின்னதாகிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் வாயுக்களால் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் மீது ஏற்படுத்தக்கூடிய உராய்வை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதை நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லூனார் லேக்கை நம்மளால பார்க்க முடியும். இப்படி தான் உருவானுச்சு. ஸோ அதுக்கடுத்து நார்த் ஆரிசோனாவில் இந்த மீட்டர் ஸ்டாரில் கிரியேட் பண்ணக்கூடிய பெரிய பள்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ரைட், ஓகேப்பா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பேரண்டத்தின் இயல்புகளில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கோள்கள்னா என்ன, அந்த கோள்களில் என்ன இருக்கும், சோலார் சிஸ்டமில் என்ன இருக்கும், ஸோ அந்த கோள்களுக்கு வேறு இருக்கக்கூடிய பெயர்கள் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம், விண்மீன்கள். இந்த விண்மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட விண்மீன்களை நம்ம டெய்லியும் ஸ்கைல வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யூனிவர்ஸில் எக்கச்சக்க